காட்டின் ரகசிய நண்பன். ஒரு மலைகளால் அழகாக சூழப்பட்ட பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மிகவும் அமைதியானது. பறவைகளின் குரல், மரங்களின் அசைவு, காற்றின் மென்மையான ஓசை எல்லாம் ஒன்றாக கலந்து ஒரு இனிய இசையை உருவாக்கியது. ஆனால் அந்த கிராமத்தின் எல்லைக்குப் பின் மனிதர்கள் அரிதாக செல்வது, மூடுபனியில் மறைந்திருக்கும் ஒரு மர்மமான ஆழமான காடு இருந்தது. அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற தைரியமான சிறுவன் வாழ்ந்தான். அவன் கண்கள் எப்போதும் ஆர்வம் நிறைந்தவை. அவன் மனம் எப்போதும் புதுமையை தேடுவது. அவன் எப்போதும் அந்த காட்டுக்குள் என்ன இருக்கலாம், அங்கு என்ன ரகசியம் மறைந்திருக்கலாம் என்று அறிய ஆழமான ஆசைப்பட்டான். ஒரு நாள் அவன் தாத்தாவின் பழைய மரப்பெட்டியை திறந்தபோது அதனுள்ளே பழமையான சுருங்கிய மஞ்சள் நிற காகிதத்தில் ஒரு வரைபடமிருந்தது. அவன் அதை மெதுவாக எடுத்தான். அதன் மேல் விரலால் தடவி பார்த்தான். அதில் காட்டினுள்ளே ஒரு சிறிய நீலக்கல் குறியிருந்தது. அர்ஜுனின் இதயம் துடித்தது. இது ஒரு ரகசியம் என்று அவன் மெதுவாக நினைத்தான். அந்த இரவு முழுவதும் அவன் அந்த வரைபடத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அடுத்த நாள் காலை சூரியன் மெதுவாக உதிக்கும்போது, பனித்துளிகள் இலைகளில் ஒளிரும்போது, அவன் தைரியமாக தனியாக அந்த காட்டுக்குள் நுழைந்தான். காட்டினுள்ளே மூடுபனி, அமைதி, அசையும் நிழல்கள். ஒவ்வொரு அடியும் ஒரு புதுமையான உணர்வு. அப்போது அந்த அமைதியை உடைத்து புதர்களின் பின்னாலிருந்து ஒரு சிறிய ஒளிரும் ஓநாய்க்குட்டி மெதுவாக வெளியில் வந்தது. அது சாதாரண விலங்கு அல்ல. அதன் கண்கள் நீல ஒளியில் பிரகாசித்தது. அதன் உடல் மென்மையான ஒளியில் மின்னியது. அது அர்ஜுனை நேராக பார்த்தது, பயமின்றி அமைதியாக. பின் அது மெதுவாக நடக்கத் தொடங்கியது. அர்ஜுன் ஒரு நிமிடம் தயங்கினான். ஆனால் அதன் மீது ஒரு விசித்திரமான நம்பிக்கை தோன்றியது. அவன் அதை பின்தொடர்ந்தான். அவர்கள் மெல்ல காட்டின் ஆழத்திற்குச் சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய பள்ளம் அவர்களின் பாதையை முற்றிலும் மறைத்தது. அர்ஜுன் நின்றான். அவன் முகத்தில் சோகமும் குழப்பமும். அப்போது அந்த ஓநாய்க்குட்டி ஒரு நீண்ட மரக்கிளையை தள்ளியது. அது மெல்ல பள்ளத்தின் மேல் விழுந்தது. ஒரு பாலமாக மாறியது. அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். அவன் தைரியமாக அந்த மரக்கிளை பாலத்தை மெதுவாக கடந்து சென்றான். அங்கே ஒரு நீல ஒளிரும் கல் அமைதியாக பிரகாசித்தது. அதன் அருகில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அவன் அதை எடுத்தான். மெதுவாக திறந்தான். அதில் ஒரு ஒளிரும் பதக்கம் இருந்தது. அப்போது அந்த ஓநாய் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அதன் ஒளி அதிகரித்தது. அதன் உருவம் பெரிதானது. அது ஒரு பெரிய காட்டின் ஆவியாக மாறியது. அது மென்மையான குரலில் சொன்னது, அர்ஜுன், நீ காட்டின் நண்பன். அது அந்த பதக்கத்தை அவன் கழுத்தில் அணிவித்தது. அந்த நொடியில் ஒரு புதிய சக்தி அவன் உள்ளத்தில் பிறந்தது. அவன் காட்டின் காவலனாக ஆனான். அவன் கிராமத்துக்கு திரும்பினான். சில நாட்களில் மக்கள் அந்த காட்டை வெட்ட வரத் தொடங்கினர். அர்ஜுன் தைரியமாக அவர்களுக்கு முன் நின்றான். அவன் பதக்கம் நீல ஒளியில் பிரகாசித்தது. காற்று எழுந்தது. மரங்கள் அசைந்தது. இலைகள் சுழன்றது. மக்கள் பயந்தனர். அப்போது கிராமத்தின் முதியவர் சொன்னார், இந்த காடு புனிதம். அந்த வார்த்தைகள் எல்லாவரையும் நிறுத்தின. காடு காப்பாற்றப்பட்டது. அந்த நாளிலிருந்து அர்ஜுன் காட்டின் காவலன். அவன் நண்பன் அந்த ஓநாய் எப்போதும் அவனுடன். இயற்கையை நண்பனாக நேசிப்பவன் அதன் காவலனாக மாறுவான்.